ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை சாயந்தரம் போல எடுத்தோங்க. ஒரு 15, 20 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்லயே வந்துட்டு ஸ்டே பண்ணியாச்சு. 20 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் வந்துட்டு இங்க ஈரோடு வந்துட்டு வந்திருக்கோம். சரி வந்த உடனே வந்துட்டு குழம்பு வைக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்ததுன்னு சொல்லிட்டு, மாவாட்டி வச்சிரலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதியம் போல வந்ததுமே அரிசி வந்துட்டு ஊற வச்சாச்சுங்க. நல்லா ஊறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் போல வந்துட்டு மாவாட்டினோம். மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா, அப்போவே நான் கையோட கரைச்சி வச்சுட்டேன். வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜ் இல்லை, இன்னும் வாங்கலை, இனிமேல் தான் வாங்கணும். அதனால சீக்கிரம் புளிச்சிரும்னு சொல்லிவிட்டு மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் 2 நாளுக்கு ஆகிற மாதிரி தான் வந்துட்டு ஆட்டி வச்சுருந்தோம். அதெல்லாம் கரைச்சி வச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா, இந்த குட்டி வாண்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் வீட்டை பண்ணி வச்சுருக்குங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையுமே போட்டு வச்சிட்றான். எத்தனை டைம் நம்ம எடுத்து வச்சாலும் திருப்பி வீடு இதே நிலமையில தாங்க இருக்குது. நான் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் வச்சுட்டு சுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட தண்ணி கேன் வந்துட்டு தூக்குறதுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அவன் சும்மா டைமில் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி வருவான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீ என்னை தூக்கிட்டு தான் வரணும்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை தூக்கிட்டு தான் வரணும்னு சொல்லி தூக்கிட்டு வர சொல்லியிருக்கான். எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் டீ குடிக்கிற பழக்கம் எனக்கும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கும் இல்லைங்க. எப்போவாவது தோணுச்சுனா தான் குடிப்போம். அந்த அன்னைக்கு கிளைமேட் நல்லா சில்லுன்னு மழை வர மாதிரி இருந்தது. சரி ஓகே டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு பேக்கெட் பால் வாங்கிட்டு வந்து டீ வச்சுருந்தோங்க. நம்ம குட்டி மயில் பார்த்திங்கன்னா, எல்லா டீயுமே அவனுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லா டீயுமே எடுத்து அவன் பக்கத்தில் வச்சுக்கிட்டான். எங்களுக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வச்சுக்கிட்டான். நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டான். ஆனால் கடைசியில் குடித்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, எல்லாத்தையுமே கீழே கமுத்தி விட்டுட்டான். அது செம்ம கடுப்பாயிருச்சு. சரி ஓகே வெளியில் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். சரி வெளியில் போகிற நேரத்தில் அவனை வந்துட்டு திட்டி அவன் மைண்டை வந்துட்டு அப்செட் பண்ண வேணாம்னு சொல்லி விட்டாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு வந்துட்டு சரி எங்கேயாவது வெளியில் போகலாம், 15 நாளாக எங்கேயுமே போகலை, வீட்லேயே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்ததுன்னு சொல்லிட்டு கிளம்புனோங்க. பரணி சில்க்ஸ் தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே போனாலே பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, வெளியிலேயே வந்துட்டு அந்த ஐஸ்கிரீமு, பானிபூரி பொம்மை கடை வந்துட்டு பார்த்திங்கன்னா, வெளியே நிறையா இருக்குங்க. போனோடனே நம்மளால் அதுதான் வேணும்னு சொல்லி அழுதான். ஒரு வழியாக எப்படியோ சமாளித்து உள்ளே கூட்டிகிட்டு போனதும் பார்த்திங்கன்னா, அழுதுகிட்டே தான் வந்தான். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்போவுமே மே மந்த் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க பரணி சில்க்ஸில். அங்கே போனோடனே இந்த மாதிரி பொம்மைலாம் இருந்ததை பார்த்து தான் உனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க. நாங்கள் கூட இந்த மாதிரி பொம்மையை பார்க்கல. அவன் எங்கேருந்து பார்த்தான்னு தெரில. அம்மா இங்கே பாரு அங்கே பாருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாத்துட்டையுமே போயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் இது வரைக்கும் யாரும் பரணி சில்க்ஸ் இந்த மே மந்தில் போகல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் போங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா கேம்ஸு, டேட்டூ, கோன் ஃப்ரீயாக வச்சு விடுறாங்க. கேம்ஸு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இருக்குங்க. கேமில் வின் பண்ணால் எவ்வளவோ பாயிண்ட்ஸ் இருக்குது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. நாங்கள் வந்துட்டு நைட்டு 8 மணி போல் போனதுனால கேம்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த கேம்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கேம்லேயோ 3 கேமோ 4 கேம்லேயோ வின் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு கேம்லேயும் வின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு 50 ருபீஸ் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ரூ. 50 அமௌண்ட் வந்துட்டு கம்மி பண்ணுவாங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் குட்டிமயிலோட பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு வந்திருந்தோம். இந்த மாதிரி கேம்ஸ் வச்சுருந்ததுனால பார்த்திங்கன்னா 4 கேமில் வின் பண்ணோன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 ருபீஸ் போட்டு பார்த்திங்கன்னா, நம்ம குட்டிமயிலுக்கு வந்துட்டு ஒரு நார்மலாக ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி ஒரு செட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸே எடுத்தாச்சு. அந்த ட்ரெஸ்ஸை தான் பார்த்திங்கன்னா நம்ம குட்டிமயிலுக்கு ஹாப்பி பர்த்டே அன்னைக்கு போட்டிருந்தோங்க. நம்ம குட்டி மயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரதுக்கு மனசே இல்லைங்க. அந்த பொம்மைங்க கூட வந்துட்டு போயிட்டு ஜாலியாக வந்துட்டு மிங்கிள் ஆகி விளையாண்டுட்டே இருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.